நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல எல்ஐசி உடைய நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி நம்பர் 715 அந்த பிளானை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்ஐசி உடைய பிளான்களை பத்தி அப்லோட் பண்ணும்போது நீங்க எல்ஐசி உடைய எல்லா பிளான்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஐசி உடைய நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி எதுக்காக எடுக்கணும், ரெண்டாவது எல்ஐசி உடைய நியூ ஜீவன் பாலிசியில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவரு என்னென்ன கிரிட்டீரியா இருக்கு, எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இந்த பாலிசியை எடுக்கலாம், அவருக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், இது எந்த விதமான பாலிசி அப்படின்றத பார்க்கலாம். மூணாவது, ஒரு 25 வயசுள்ள ஒரு நபர் ஒரு 5 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பிரீமியம் கட்டணும், எத்தனை வருஷம் கட்டணும், எண்ட் ஆஃப் த டே அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் இந்த பிளானை பத்தின முழு டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், எல்ஐசி உடைய நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி எதுக்காக எடுக்கணும். அதாவது ஒருத்தர் இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு சேலரி கம்மியா இருக்கும். ஸோ இருக்கிற கொஞ்சம் பணத்துல அதிக காப்பீடு தொகை பெறறதுக்கு நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி தான் பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பாலிசியில மட்டும்தான் அதிகபட்சம் 35 வருஷம் டேர்ம் இருக்கு. 35 வருஷம் டேர்ம் இருக்கிறத காட்டிலும் 35 வருஷம் பணம் கட்டணும். அதாவது எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் நீங்க பணம் கட்டாததுனால உங்களுக்கு கம்மியான பிரீமியத்துல அதிக காப்பு தொகை கிடைக்கும். ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலிசியில 5 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு 6.25 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா டெத் சம்மசூட கிடைக்கும். எல்ஐசியில சம்மசூட் டெத் சம்மசூட்னு 2 விதமா பிரிப்பாங்க. சம்மசூட் 5 லட்சம், அந்த சம்மசூட வச்சுதான் உங்களுக்கு போனஸ், ஃபைனல் போனஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. அது இல்லாம டெத் சம்மசூட், அதாவது பாலிசி காலத்துல ஒருத்தருக்கு இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது தான் டெத் சம்மசூட். சில பாலிசிகள்ல ரெண்டுமே சேமா இருக்கும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு 6.25 லட்சம் ரூபாய் டெத் பெனிஃபிட்டும், 10 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு 12 லட்சம் ரூபாய் டெத் சம்மசூடும் கிடைக்கும். ஸோ இதுவும் அடிஷ்னலா உங்களுடைய காப்பு தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா இந்த ஒரு பாலிசியில மட்டும்தான் 2 முறை மெச்சூரிட்டி கிடைக்கும். அதாவது பாலிசி காலம் முழுமைக்கும் அந்த பாலிசிதாரர் இருந்து பணம் கட்டி இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும். மெச்சூரிட்டி தொகை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு அந்த ரிஸ்க் கவரேஜ், அதாவது 5 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு 5 லட்சம் ரூபாய், 10 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு 10 லட்சம் ரூபாய், அந்த ரிஸ்க் கவரேஜ் தொடர்ந்து அவர் லைஃப் லாங் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய வாரிசுதாரருக்கு அந்த ஒரு டெத் பெனிஃபிட் போகும். 2 முறை மெச்சூரிட்டி கிடைக்கும். ஒன்னு பாலிசிதாரருக்கு மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும், ரெண்டாவது அவருடைய நாமினி அசைனி அவங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும். லைஃப் லாங் கவரேஜ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது ஒரு 60 வயசுக்கு மேல இந்த ஒரு பாலிசிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியாவும் நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது லைஃப் லாங் கவரேஜ் வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ கிடைக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 70 வயசுலயோ ஒரு 80 வயசுலயோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னா இந்த பாலிசியின் பேர்ல லோன் எடுத்துக்க முடியும். அதாவது எப்படிங்க, நீங்க பணம் கட்டுறீங்க, பணம் கட்டிட்டு ஒரு மெச்சூரிட்டி தொகை வாங்கிடுறீங்க, இந்த வாங்கின தொகைக்கு போக லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு கவரேஜும் வந்துட்டு இருக்கும். அந்த கவரேஜ் மூலியமா நீங்க லோனும் வாங்கிக்கலாம். அதாவது 5 லட்ச ரூபாய் சம்மசூட் உள்ள ஒரு பாலிசிக்கு 2.25 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். 10 லட்ச ரூபாய் சம்மசூட் உள்ள ஒரு பாலிசிக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். ஸோ 70 வயசுக்கு மேல மெடிக்கல் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அதோட பிரீமியம் ஹையா இருக்கும். இப்பவே இளமையா இருக்கும் போதே நீங்க இந்த ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாலிசில இருந்து வரக்கூடிய அடிஷனல் பெனிஃபிட்டா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸையும் பார்த்துக்கலாம். அடுத்ததா போனஸுங்க. அதாவது நீங்க அதிகபட்சமான 35 வருஷம் நீங்க டேர்ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் போனஸா மட்டும் கிடைக்கும். அதாவது 5 லட்ச ரூபாய் பாலிசிக்கு 16,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் போனஸா மட்டும் கிடைக்கும். ஃபைனல் ரிசன் போனஸ் ஒன்று இருக்குதுங்க. அதாவது எல்ஐசியில 15 வருஷத்துக்கு மேல நீங்க டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் எடிஷன் போனஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு 35 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 35 வருஷத்துல எல்ஐசி அடைந்த லாபம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த லாபத்துல உங்களுக்கு பங்கு கொடுப்பாங்க. அதுதான் ஃபைனல் எடிஷன் போனஸ். அது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சம்மசூடுக்கு 2300 ரூபாய் வரைக்கும் ஃபைனல் எடிஷன் போனஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய் சம்மசூடு உள்ள ஒரு பாலிசிக்கு 11,30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் எடிஷன் போனஸ் கிடைக்கும்.
அதே 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் ஃபைனல் டிசிஷன் போனஸா மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா டெத் பெனிஃபிட் பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, ஒரு 10 வருஷம் தொடர்ந்து பணம் கட்டிட்டு வந்திருக்காரு, பாலிசி இன்போர்ஸ்லயே இருக்கு அப்படின்ற பட்சத்துல 5 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டு ஒரு பாலிசி எடுத்தாரு அப்படின்னா அவருக்கு டெத் பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்மல் டெத் அப்படின்ற பட்சத்துல 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுங்க. டெத் சம் அஷ்யூர்டு சொன்னேன் இல்லைங்களா, 6.25 லட்சம் ரூபாய். அந்த 6.25 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. பிளஸ் இந்த 10 வருஷம் ஆட் ஆச்சு இல்லைங்களா போனஸ், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 23,000 ரூபாய்னா 2,30,000 ரூபாய் போனஸ் ஆட் ஆயிருக்கும். அந்த தொகை, அதாவது டெத் சம் அஷ்யூர்டு பிளஸ் போனஸ், இது ரெண்டையுமே சேர்ந்து அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதே ஆக்சிடென்டல் டெத்தா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டெத் சம் அஷ்யூர்டு 6.25 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அடிஷ்னலா ஒரு ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஆல்ரெடி ஏடிடிபி ரைடர் இருக்கும், அது ஒரு 5 லட்சம் ரூபாய், அந்த 5 லட்சம் ரூபாயும் கொடுத்துருவாங்க. பிளஸ் இந்த 10 வருஷம் ஆட் ஆச்சு இல்லைங்களா போனஸ், அந்த போனஸ் 2,30,000 ரூபாய். இது மூணும் சேர்ந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டா அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். அடுத்ததா ரெண்டாவது பாட்டு வந்துடலாம். இந்த பாலிசி யார் யார் எடுக்கலாம் அப்படின்னா மினிமம் 18 வயசு முடிஞ்ச நபர்ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற நபர் வரைக்கும் யாரு வேணா இந்த பாலிசியை எடுக்கலாம். அதே மாதிரி டேர்மும் பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துல இருந்து 35 வருஷம் வரைக்கும் நீங்க டேர்ம் எடுத்துக்கலாம். பிரீமியம் பேயிங் டேர்மும் கூட 15 வருஷத்துல இருந்து 35 வருஷம் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு டேர்ம் சூஸ் பண்றீங்களோ அந்த டேர்ம் வரைக்கும் நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் ரூபாயில இருந்து மேக்சிமம் நீங்க எத்தனை லட்சத்துக்கு வேணா, எத்தனை கோடிக்கு வேணா இந்த ஒரு பாலிசியை நீங்க எடுக்கலாம். பிரீமியம் பேயிங் மோடு பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லியா கட்டலாம், குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம், ஆஃப் இயர்லி 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம், இயர்லி மோடா கூட நீங்க பிரீமியமை கட்டிக்கலாம். இதுல மந்த்லியா நீங்க பண்றீங்க அப்படின்னா நேட்ச் மூலியமா மட்டும்தான் பண்ணி ஆகணும். 3 மாசம் அமௌண்ட் ஃபர்ஸ்டே கட்டிடணும். அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாசம் மாசம் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். எல்ஐசில இருந்து அந்த டியூ டேட்டுக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருவாங்க. குவார்டர்லினா 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க நேட்ச் மோட்லயும் போட்டுக்கலாம், நீங்க எல்ஐசி ஆபீஸ்ல கூட பணம் கட்டலாம். ஆஃப் இயர்லி மோடும் இருக்கு, இயர்லி மோடும் இருக்கு. அதுவே ஆஃப் இயர்லியே நீங்க பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் பிரீமியம் வருது அப்படின்னா உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க 99,000 பிரீமியம் கட்டினீங்கன்னா போதும். அதுவே இயர்லி மோடு நீங்க வருஷம் வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் பாலிசிக்கு 2% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க 98,000 ரூபாய் பணம் கட்டினா போதும். அதே மாதிரி தான் சம் அஷ்யூர்ட் ரிபேட்டும் இருக்கு. நீங்க 2 லட்சம் ரூபாயிலிருந்து 4,99,000 ரூபாய் வரைக்கும் எந்த ரிபேட்டும் இல்லை. அதே நீங்க 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் ஒரு பாலிசியில இருந்து 9,90,000 ரூபாய் உள்ள ஒரு பாலிசி வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 2.5 மடங்கு பேசிக் சம் அஷ்யூர்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவே நீங்க 10 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல நீங்க சம் அஷ்யூர்ட்ல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சம் அஷ்யூர்ட்ல இருந்து 4% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிபேட்ஸை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். அது போக இந்த பாலிசி எடுக்கிறதுனால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. நீங்க நாமினி போட்டுக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் லோன் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த பாலிசியை ஷூரிட்டியா கொடுத்து நீங்க லோன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாலிசிக்கு அகைன்ஸ்டாவே நீங்க எல்ஐசில இருந்தும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். அதெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸா இந்த ஒரு பாலிசியில இருக்கு. வீடியோவோட தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். உதாரணத்துக்கு 25 வயசுல ஒரு நபர், பெயர் அருண்குமார்னு வச்சுக்கலாம். 35 வருஷம் டேர்ம் சூஸ் பண்றாரு. அவரு பணங்கள் செலுத்தக்கூடிய காலமும் 35 வருஷம். டேர்ம் 35 இயர்ஸ், பிபிடி 35 இயர்ஸ். அவர் மொத்தமா 5,72,000 ரூபாய் பிரீமியம் கட்டி இருப்பாரு. அவருக்கு ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன் 29,55,000 ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அவர் மந்த்லி பிரீமியம் மோடு சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மாசம் 1,400 ரூபாய் சேமிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இயர்லி மோடு சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா வருஷத்துக்கு 16,300 ரூபாய் பிரீமியமா கட்டுற மாதிரி இருக்கும். இவருக்கு போனஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 35 வருஷம் டேர்ம் எடுத்ததுனால வருஷத்துக்கு 23,000 ரூபாய் 35 வருஷத்துக்கு கிடைக்கும். போனஸ் அப்படின்றத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இது எல்ஐசி போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான். ஒவ்வொரு வருஷமும் போனஸ் ரேட்டு எல்ஐசி டிக்ளேர் பண்ணுவாங்க. அது இந்த வருஷம் 23,000 இருக்கலாம், அடுத்த வருஷம் 25,000 போகலாம், ஒரு சில வருஷங்கள்ல 20,000 கூட வர வாய்ப்பு இருக்கு.
ஸோ இது வந்து எல்ஐசி உடைய போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான். போனஸ் ரேட் முன்ன பின்ன மாறும். அதே மாதிரி ஃபைனல் அடிஷனல் போனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபைனல் அடிஷன் போனஸ் 1000 ரூபாய் சம்மர்ஷூட்டுக்கு 2300 ரூபாய் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 5 லட்ச ரூபாய் சம்மர்ஷூட்டுக்கு 11,50,000 ரூபாய் ஃபைனல் அடிஷன் போனஸ் கிடைக்கும். இது எல்லாமே டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா 29 லட்சம் வரும். இந்த 29 லட்சம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த லைஃப் லாங் கவரேஜ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 5 லட்சம் ரூபாய், அதோட சேர்ந்து 29 லட்சம். 35வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அவர் கைக்கு 24,55,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா அவர் மெச்சூரிட்டி தொகையை வாங்குவாரு. லைஃப் லாங் கவரேஜ் அவருக்கு 5 லட்சம் இருக்கு. அவருடைய நாமினி அவருடைய ஆயுசு காலம் அப்புறம் அவருக்கு 5 லட்சம் போகும். டோட்டலா 29,55,000. அவர் கட்டின பிரீமியம் 5,72,000 ரூபாய். இந்த வீடியோவை பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் எல்ஐசியில ஒரு பாலிசி எடுத்து பயன்பெறுவார்கள். உங்களுக்கு எல்ஐசியில ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பெயர், நீங்க உங்களுக்கு இப்போ என்ன வருமானம் வருது அப்படின்றத நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். எல்ஐசியில் நிறைய பிளான்ஸ் இருக்கு. உங்களுடைய ஃபியூச்சருக்கு அந்த மாதிரி என்ன பிளான் சூட் ஆகுமோ அந்த பிளானை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். என்னுடைய ஏஜென்சிக்கிலேயே உங்களுக்கு ஒரு பாலிசியும் எடுத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.